படுத்த உடனே தூக்கம் வரதெல்லாம் ரொம்ப பெரிய வரப்பிரசாதங்க. ஒரு நிம்மதியான தூக்கங்கிறது சில காலமாவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இல்லைன்னு சொல்லலாங்க. ஏன்னா, அவ்வளவு மன அழுத்தம். மனசுல பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. மூளைய போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. சுயமா முடிவெடுக்க முடியல இந்த நேரம் பொறுத்தவரைக்குமே. நெறைய பேர் மனச போட்டு குழப்பக்கூடியவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. நல்லது சொல்ல வராங்களா? கெட்டது சொல்ல வராங்கன்னே தெரியறதில்ல அவங்களுக்கு பொறுத்தவரைக்குமே இந்த நேரம். நெறைய பேர் நெறைய விஷயத்த நெறைய ஆலோசனை சொல்றேங்கிற பேர்ல அவங்க மனச குழப்பிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க இந்த நேரம். உதவின்னு நீங்க மத்தவங்களுக்கு போனா கூட அது உபத்திரத்துல முடியிற மாரி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதுவுமே வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி, இந்த சொந்த பந்த வகையிலும் சரி, நீங்க படுற பாடு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லலாங்க. நல்லது நெனச்சு தான் நீங்க போவீங்க மத்தவங்களுக்காக. ஆனா, அதுவே எதிர்வினையா திரும்பிரும். அந்த அளவுக்கு பாதிப்புங்கிறது இந்த நேரத்துல இருக்குது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. கருத்து வேறுபாடுங்கிறது எங்க போனாலும் இல்லாம இல்ல. வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி. அதனால பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். நெறைய பேர் பொறுத்தவரைக்குமே இந்த கூட்டு குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பாதிப்புங்கிறது இல்லாம இல்ல. மனசு உடைஞ்சு போய் கிடக்குறீங்கன்னே சொல்லலாங்க. ஏன்னா, உங்கள குத்தி குத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நேரம் பொறுத்தவரைக்குமே. என்னதான் நீங்க பொறுமையா போனாலும் இயல்புலயும் கோபக்காரங்க தான். ஆனா, இந்த கோபம் எல்லாமே எங்க போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு பொறுமையா இருந்துட்டு வரீங்க. எல்லாத்துக்குமே ஒரு காலம் வரும், நேரம் வரும் தான் நீங்க பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. ஆனாலுமே ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு கொடுக்கக்கூடியவங்க தான் உங்க வாழ்க்கையில இந்த நேரம் இருந்துட்டே வராங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் உங்க மனசுல நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் உங்க கோபமா இருந்தாலும் சரி, உங்க அன்பா இருந்தாலும் சரி, அது விலை மதிப்பில்லாதது. அதை நீங்க தேவையில்லாதவங்க கிட்ட காட்டுறதும், தேவையில்லாதவங்க கிட்ட அன்பை செலுத்துறதும் உங்களுக்கு நேரம் விரையும், மனசு தான் கெடும். அதால யார் என்ன சொன்னாலும் சரி, உங்க மனசை கஷ்டப்படுத்தினாலும் சரி, நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்க பாருங்க. இந்த காலம் அமோகமான நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய நேரம். தனவரவு மும்மடங்கா நீங்க மாற்றக்கொள்ளக்கூடிய நேரம். நல்ல மக்கட்பேறு விசுவாசமானவங்க கிடைக்கக்கூடிய நேரம். தலைக்கு எல்லாமே நிறைய பிரச்சனை வரும். ஆனாலுமே தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாகையோட போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் உங்களுடைய மூத்தவங்க முன்னவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குல தெய்வத்தோட அனுகிரகமும் நிறைஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்கள் பின்பற்றிட்டு வந்தீங்கன்னாவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக அமைன்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப விருச்சிக ராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய 15 நாட்களுக்கு, அதாவது இந்த அமாவாசை நாட்களுக்கு முன்னாடி வாரமும் பின்னாடி வாரமும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனை தடைகளுக்குமே அதை நீக்கக்கூடிய ஒரு சில பரிகார முறைகளை இந்த ஆடி அமாவாசையில் நாட்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஒரு சில மணி நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்குன்னு சொல்லலாம். அப்படி எந்த விஷயத்தை நீங்கள் செய்யணுங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே குடும்பத்தோடு நீங்கள் ஒத்து போகணும்னு தான் நினச்சி போயிருப்பீங்க. ஆனாலுமே உங்கள் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை இருந்திருக்காது. நீங்கள் நினைக்கிறது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்றா தான் இருந்திருக்கும். அதுக்கு தான் தலைக்கு மேலே கோபம் வந்திருக்குன்னு சொல்லலாங்க. வார்த்தை விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படுற சூழ்நிலை இருந்திருக்கும். இனி குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. இந்த நேரம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உண்டுங்க. வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி. கணவன் மனைவியுமே நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே ஆளுக்கு ஒரு மூலையில் நின்று கொடி பிடிச்சிருப்பீங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறேங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லை. இந்த நேரம் உங்கள் நிலைமை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை, கூட பிறந்தவங்க வழியிலும் சரி, சகோதரி வழியில் சகோதர வழியிலுமே இந்த நேரம் நல்ல மனமாற்றம் காத்திருக்குது. உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் உண்டாகக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு அலைச்சல் இருந்திருக்குங்க. செய்கிற வேலையில் கொஞ்சம் அலைச்சல் கொடுத்துட்டே இருந்திருக்கும். அந்த அலைச்சல் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலில் மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க, இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க, வீடு மாற்றம் செய்யக்கூடிய நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் தாராளமாக செய்யலாம். நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வருமானம் ஒரு பக்கம் வந்தாலுமே செலவும் கொஞ்சம் இந்த நேரம் உண்டு. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த பாருங்கள். வரவு செலவு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கவனம் கொடுத்துட்டு வரது நல்லதுங்க. கூட பிறந்தவங்க வகையில் உங்களால் அவங்களுக்கு உதவி இந்த நேரம் தேவைப்படுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலுமே சரிங்க, இந்த நேரம் கொஞ்சம் குழப்பிக்கிங்க. ஏற்கனவே நீங்கள் ஒரு குழப்பவாதி தான். பெரும்பாலுமே குழப்பங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இல்லை, கடைசி வரைக்குமே குழம்பிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனாலுமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நிறைய பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதிகப்படியான உழைப்பை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். உழைப்பால் வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம். அடமானத்துலேருந்து நகை சொத்துக்களை மேற்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. கடன் பிரச்சனையுமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். மண்மனை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, தங்க நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, யோகம் சிறப்பாக இருக்குது. முன்னாடி எல்லாமே நீங்கள் வாங்கி போட்ட நிலத்தோட மதிப்பு வசந்து வரும். கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் தவிர்த்துக்குங்க. ஜாமீன் கையெழுத்து போகிறது எல்லாமே இந்த நேரம் வேண்டாம். இந்த விஷயத்தை தவிர்த்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுங்க. 4 ராகு சனி கூட்டுச்சேர்க்கை, செவ்வாயோட பார்வை கிரகநிலை அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தங்கோத்தம் செய்யக்கூடாது. ஆர்வ கோளாறால் இந்த நேரத்தில் நிறைய விஷயம் செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படுவீங்க. பேச்சும் அப்படி தான்.
பேச்சுலையும் சரி, செயல்லையும் சரி கவனம் குடுத்துட்டு வர பாருங்க. பிரச்சனை இல்லாம கடக்கணும் இந்த வாரத்தன்னு நெனச்சீங்கன்னா, இந்த நேரம் கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனம் குடுத்துட்டு வரணுங்க. பேச்சுல கவனமா இருக்கணும். எந்த வேலையிலும் பொறுமை வேணும். எடுத்தங்கவுத்தன்னு செய்யக்கூடாது. ஒரு விரக்தியான மனநிலையில் இருக்கக்கூடாது. ஆர்வத்த கொண்டுட்டு வந்தீங்கன்னாவே போதுங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. எந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இந்த நேரம் நம்புங்க. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. முயற்சி குடுத்தீங்கன்னா போதும், சிறப்பா இருக்குது. மனசுல நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க போதும். உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். என்ன நெனைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால இந்த நேரம் நேர்மறை சிந்தனைங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுவரைக்குமே அஷ்டமத்திலிருந்து சூரியன் சில கஷ்டங்கள தந்துட்டு இருப்பாரு. அந்த கஷ்டத்த பொறுத்தவரைக்குமே இனி உங்களுக்கு இருக்க வாய்ப்பில்ல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப் போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா நீங்க தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதே மாதிரி இந்த ஒரு சில விஷயத்த விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் என்ன தான் பாடுபட்டாலும் சரிங்க, ஓயாத உழைச்சாலும் சரி, மாடா உழைப்பீங்க. ஆனாலுமே ஒரு நல்ல செய்தி கேட்க முடியலையே நிறைய பேர் வருத்தப்படக்கூடியவங்களா இருந்திருப்பீங்க. வாழ்க்கையிலையும் சரி, வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, இந்த சொந்த பந்தம் எல்லாமே இருக்கிறது ஒன்று, இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். உங்களுக்கு உதவி செய்யலைனாலும் போயிட்டு போகுது, உபத்திரம் செய்யாமல் இருந்துட்டாலே போதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பீங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடை இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு சில பரிகார முறைகள் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதம்னு சொன்னாலே தெய்வ பலம் தெய்வாற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம். அதுவுமே ஓடுற நதிக்கு எல்லாமே சக்தி அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் புனித நதிகளில் நீராடுற மாதிரி நிறைய விஷயம் வச்சுருப்பாங்க. இந்த ஆடி பெருக்கு, ஆடி 1, ஆடி 18க்கு எல்லாமே நிறைய பேர் இந்த ஆற்றுல நீர்நிலைகளை போய் குளிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நீர்நிலைகளுக்கு சக்தி அதிகமாக கிடைக்கும். நமக்கு நிறைய தோஷங்கள் போக்கக்கூடிய விஷயம் அதனால தான். அப்படிப்பட்ட இந்த தண்ணீருக்குமே இவ்வளோ சக்தி கிடைக்கிறப்ப நாம் வழங்கக்கூடிய குல தெய்வத்துக்கு சக்திங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஆடி அமாவாசை நாட்களில் குலதெய்வ கோவிலில் வழிபடுறத மறந்துடாதீங்க. அதே மாதிரி தான் நம்ம சந்ததியில் வாழ்ந்துட்டு போன முன்னவங்க அவங்களுக்குமே இந்த நேரம் முறையாக தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அமாவாசை நாட்களை பொறுத்த வரைக்குமே முன்னவங்களை வழிபடாமல் இருந்தாலுமே இந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுடைய வரவை அவங்க எதிர்நோக்கி காத்திருப்பாங்க. அதனால் இந்த ஆடி அமாவாசை நாட்களை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை படையிலிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமாக அன்றைய தினத்தில் நீங்கள் அன்னதானம் செய்கிறதா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதனால் உங்கள் முன்னவங்க மகிழ்ச்சி அடைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி தருவாங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில் நல்லபடியாக திருமணம் அமையலை, வரன் நல்லதாக அமையலை, குழந்தை பாக்கியம் தடைப்படுது, எந்த ஒரு நல்ல செய்தி கேட்டுமே ரொம்ப நாள் ஆச்சுன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். குலதெய்வ வழிபாட்டையும் முன்னவங்க வழிபாட்டையும் இந்த நாட்டில் செய்கிறது நல்லது. அதே மாதிரி சரியாக 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் தாங்க. ஒரு கடன் பிரச்சனையாகவே இருக்குது, பொருளாதார நிலை நல்லபடியாக இல்லைன்னா இந்த விஷயத்தை செய்யணும். அதாவது ஒரு துண்டு வசம்பை உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்ச பின்னாடி அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உப்பு ஜாடி கடியில் நீங்கள் வச்சிடணும். அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்க உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்ததுமே நிலவாசப்படியை நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் இட்டு அதே மாதிரி தீபதூப ஆராதனை காட்டி தொடர்ந்து நீங்கள் நெரசொம்பு தண்ணி வச்சு உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அப்படி தீபம் ஏற்றுறப்ப கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. ஏன்னா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி இந்த விஷயத்தை செய்கிறப்ப உங்கள் குலதெய்வம் உங்கள் நிலவாசப்படியில் தங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயம் தொடர்ந்து தீபம் ஏற்றி இந்த விஷயத்தை செய்கிறப்ப கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க. வீட்டில் எந்த தடையும் இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இல்லை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கில், அதாவது இந்த திஷ்டி பாதிப்பாக இருக்குது, வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்குது, கண் திஷ்டி பாதிப்பு இருக்குதுன்னா ஒரு மண் அகல் விளக்கில் கட்டி கற்பூரத்தை ஏற்றி அந்த கடுகை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் நெருப்பில் போட்டுருங்க. அது அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படி வெடிக்கிறதுனால கண்டிப்பாக பல பாதிப்பு கண் திஷ்டிங்கிறது நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி அன்றைய தினங்களில் திருஷ்டி சுற்றுறது நல்லது தாங்க. இந்த நேரத்தில் கொஞ்சமாக கல்லுப்பு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அது கூடவே கடுகு எடுத்துக்கலாம், வரமிளகாய் இதெல்லாமே எடுத்து வயசில் மூத்தவங்க உங்களுக்கு திருஷ்டி பரிகாரம் இதை செய்கிறது இந்த அமாவாசை நாட்களில் ஆடி அமாவாசை நாட்கள் செய்கிறது இன்னுமே நல்ல பலனை ஏற்படுத்தும். எதிர்மறை ஆற்றலுங்கிறது நீக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. அதனால் இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே சில சங்கடங்களை தந்துக்கிட்டு இருந்த அஷ்டமத்தில் இருந்தவர் இனி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரப்போகிறார். சூரிய பகவானால் இனி கஷ்டங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இல்லைன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி அன்பர்கள் குரு தன குடும்ப ராசியை பார்க்குறாரு. குடும்ப உறவுகளை பாதிப்பு இருந்த விஷயம் கூட இனி நீங்கும். அர்த்தமஷ்ட சனினாலே வக்கரகதியில் இருக்குன்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் இந்த நேரம் நன்மைகள் தரக்கூடிய வாய்ப்பு தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த கட்டடம், இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த மண் சார்ந்த தொழில் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே இந்த
காலகட்டம் சிறப்பான பலன்கள் அள்ளித்தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களில் 15 நாட்களுக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான். ஆரோக்கியத்தில் தொல்லை சந்தேகிச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் ஆரோக்கிய தொல்லை இல்லை, சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் இந்த ஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துருக்கோம். அதுவுமே நீங்கள் கூட நேரம் தான். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இடம் பூமியாலையும் லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். திட்டமிட்டு செயல்பட்டால் போதும். இந்த காலகட்டம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த இடத்துல தலை குனிஞ்சு நின்னீங்களோ அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான நேரம். வேலையிலும் சரி, எந்த ஒரு தொழிலும் சரி, டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கங்க போதும். சிறப்பாக இருக்குது. வருமானம் சிறப்பாக இருக்குது. கடன் சுமை குறையும். சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மிக்க மனிதராக மாற போகிறீங்க. இந்த நேரம் வீட்டில் பெரியவங்கிறதா மட்டும் அவங்களோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். தினம் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்கள். முடியாதவங்க குலதெய்வ படத்தையாவது வீட்டில் வச்சு வழிபட பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான்.